அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்க. இதுதான் சமூக நீதி அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு விளம்பரப்படுத்தக்கூடிய விளம்பர மாடல் அரசோட லட்சணம் உங்க எல்லாருக்குமே புரியும். ரோடெல்லாம் சேர் போட்டாச்சு, இருக்கைகள் போடப்பட்டு விட்டது. இனி ஆம்புலன்ஸையும் மாற்றிவிட்டு அத்தனை வாகனங்களையும் மாற்றிவிடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். காவல்துறைக்கு ஒரு வேண்டுகோள், சாலையில் இருக்கைகள் போட்டு அத்தனை பேரும் இருக்கிறார்கள். ஆம்புலன்ஸாக இருந்தாலும் தயவு செய்து ஆம்புலன்ஸ் கிறிஸ்டோபர் பேருந்து நிலையம் வழியாக அனுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இது நாகர்கோவில் திமுக மேயர் பகிரங்கமா பேசக்கூடிய ஒரு வீடியோ தான். அதாவது பொது மேடையில மைக்க பிடிச்சிட்டு காவல்துறைக்கு வேண்டுகோள், அதாவது கட்டளை இடுறாங்க. அவங்க பொது மேடையில பேசுவாங்களா, அதை பார்க்கறதுக்கு சொகுசா ஒரு 300 பேர் உட்கார்றதுக்காக ரோட்டை மறைச்சிட்டு சேர போட்டு உட்காருவாங்க. அந்த ரோட்ல ஆம்புலன்ஸ் வந்தாலும் பஸ் வாகனங்கள் எது வந்தாலும் எங்க அப்படியே திருப்பி 3 கிலோமீட்டர் சுத்தி நாகர்கோவில் டவுனுக்குள்ள வரணும். இது யாரு பேசுறது? ஆளுங்கட்சி திமுகவுடைய மேயர் பேசுறாங்க. இதுதான் திமுக அரசோட லட்சணம். இதுலதான் அம்மையார் கனிமொழி அவர்கள் ஸ்டேஜ் போட்டு பேசியிருக்காங்க. இவங்களுக்கு ஓட்டு போட்டு இவங்களை ஜெயிக்க வைக்கணுமா? அதாவது இவங்களோட விளம்பர மாடல் அரசை எல்லாருமே பார்க்கணும் உண்மையிலே. ஏன்னா அவ்வளோ எளிதாக மக்களை இவங்க எளிதாக ஏமாற்றக்கூடிய ஆட்களாக எல்லாருமே. எலெக்ஷன் நேரம் வந்துட்டுனா அம்மா அப்பான்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்க வந்துடுவாங்க, சரிங்களா? ஆனால் அதுக்கப்புறம் எப்படி இருப்பாங்கிறதுக்கு இந்த மாதிரிப்பட்ட வீடியோக்கள்லாம் சாட்சி. இவர் ஏற்கனவே மேயரான உடனேயே பேசின பிஜேபி காரங்களுக்கும் ஒரு மாதிரி இப்படி இந்த கைசேகை வச்சு மிரட்டல் விடுத்த வீடியோலாம் வைரல் ஆகிருக்கும்.